அண்ணத்துக்கு வந்துட்டு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனில் வந்துட்டு பிரச்சனை பண்ணவங்கள அண்ணன் வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க. இப்போ ஒழுங்கு மரியாதையாக நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களா இல்லை போலீஸ் ஃபோன் பண்ணிட்டோமான்ற மாதிரி அண்ணன் கேட்டிருக்காங்க. இந்த ரோதனைக்கு தான் நான் வந்துட்டு இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு சொன்னேன்ட்டு கார்த்திக்கோட அம்மா ஒரே புலம்ப போடு நிறுத்திடி அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் தீர்த்திட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லோரும் வந்துட்டு நான் கொடுத்த கிஃப்ட்டை பிரித்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்தே இருக்காதுன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே கார்த்திக் சஸ்பெண்ட் ஆகிட்டனால வந்துட்டு ரொம்பவே மன உளைச்சலில் இருக்கிறாரு. ரம்யா வந்துட்டு யோசிக்கிறாங்க, ஒரு வேளை வந்துட்டு அவன் சஸ்பென்ஷனில் இருக்கிறனால எப்படியும் கண்டிப்பாக அண்ணத்தோடு தான் இருப்பான், அண்ணத்தோடு இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுற மாதிரி இருக்குமே, இப்போ என்ன பண்ணலான்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே கார்த்திக் கிட்ட வந்துட்டு அண்ணன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நீங்கள் வந்துட்டு கமிஷனருக்கு தகுந்தாற் போல் நடந்துக்குங்க, எதுவும் நீங்கள் வந்துட்டு தப்பாக எதுவும் இது பண்ணாதீங்கன்ற மாதிரி கார்த்திக் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் கார்த்திக்கையும் அண்ணத்தையும் கூப்பிட்டு அவங்க அப்பா வந்துட்டு சொல்கிறாரு, உனக்கு தான் சஸ்பென்ஷன் ஆகிடுச்சு இல்லைடா, கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு நீ 1 வீக்காவது போயிட்டு நீங்கள் கொடைக்கானல் வந்துட்டு போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க, அண்ணத்தோட 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னோடனே கார்த்திக்கோட அம்மா அப்படியே ஷாக் ஆகி போய் பார்த்துட்ருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வருதுன்னு. இதோட இன்னைக்கு எபிசோட் ப்ரோமோ முடியுதுங்க. ப்ரோமோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.